குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அதாவது 12 ராசிகள், இந்த ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஹோரைகள் எப்படி செயல்படும் அப்படின்ற அந்த ஹோரை ரகசியங்களை உங்களுக்கு விளக்கி கூறுவதற்கான ஒரு பதிவு இது. நீங்கள் நம்ம சேனலுக்கு ரெகுலராக வீடியோஸ் பார்க்க வர்றீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். 12 ராசிகளின் வரிசையில் இன்னைக்கு நம்ம மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவை பார்க்குறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய கடைசி ராசி. இந்த மீனத்தில் பிறந்தவங்க, அது உங்களுக்கு ஜென்ம ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் நல்லா முழுமையாக பாருங்கள். ராசி லக்னத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ராசிக்கு பார்க்குறதா லக்னத்துக்கு பார்க்குறதான்னு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று ராசியோ அல்லது லக்னமோ மீனமாக இருந்தால் அதுக்கு முதல்ல பார்த்துருங்க. அந்த டேட்லாம் நோட் பண்ணி வச்சு ஒரு மாதம் உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு வாட்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்ன்றதெல்லாம் சொல்கிறேன் நடுவில். உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதுன்னா இதை கண்டினியூ பண்ணிங்க அப்படி. ஏன்னா சிலருக்கு ராசி நல்லா வேலை செய்யும், சிலருக்கு லக்னம் வலுவாக இருக்கிறதுனால அதுலேருந்து நல்லா வேலை செய்யும். அதனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு மீனம் உங்களுக்கு ராசியாக இருந்ததுன்னா ராசியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, முதல்ல ஹோரைகள்னா என்ன? ஹோரை அப்படின்னா 24 மணி நேரம் ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த 24 ஒவ்வொன்றா பிரித்தா 1 மணி நேரம் 60 நிமிஷம், அதுதான் ஒரு ஹோரை. இந்த 24 மணி நேரம் அப்படின்றதும் 365 நாள் அப்படின்றதும் என்ன கணக்கில் பிரிக்கிறோம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருது. உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனோடது, திங்கக்கிழமை சந்திரனோடது, செவ்வாய்க்கிழமை செவ்வாயோடது, இப்படி 7 நாளும் 7 கிரகங்கள். அந்த அந்த நாட்களுக்கு பேரே கிரகங்களை வச்சு தான் வச்சுருக்காங்க. ஸோ கிரகங்கள் ஆட்சி செலுத்தக்கூடிய நாட்கள், அந்த நாட்களில் 24 மணி நேரம் ஒவ்வொரு நாள்லையும் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தையும் ஒவ்வொரு மணி நேரமாக பிரித்து ஒவ்வொரு கிரகங்கள் திரும்பவும் அதுக்குள்ளே சூட்சமாக ஆட்சி செலுத்தக்கூடிய காலத்தை தான் ஹோரைகள்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமையாக சந்திர ஹோரை காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள், சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய நாள். சரிங்களா? அப்போ அன்றைக்கி முதல் ஹோரையாக சந்திர ஹோரை தான் ஸ்டார்ட் ஆகும் காலையில் 6 மணிக்கு சூரிய உதயமானவொன்று. அடுத்து அப்படியே சனி ஹோரை, அப்புறம் குரு ஹோரை, 7 to 8 சனி, 8 to 9 குரு, 9 to 10 செவ்வாய், 10 to 11 சூரியன், இப்படி வரிசையாக கிரக ஹோரைகள் போயிட்டே இருக்கும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறது. அதுக்கு முதல்ல நம்ம ராசிநாதன் யார்? மீன ராசி, மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு தான் உங்கள் ராசிநாதன். இந்த குருவுக்கு இந்த ஒவ்வொரு நாள், வாரத்தில் 7 நாள் இருக்கு இல்லையா, இந்த 7 நாளில் எந்தெந்த நாட்களை அதாவது இந்த 7 நாளில் எந்த நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உகந்த நாள்ன்றது முதல்ல பார்க்கணும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா, குருவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா செவ்வாய், சூரியன், அதே மாதிரி சந்திரன், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் மீனராசி, ஏன்னா குருவுக்கு 2 வீடு இருக்குது, தனுசு மீனம். அதில் மீனராசிக்கு சந்திரன் நல்ல நட்பு கிரகம். குருவுடைய சந்திரன், செவ்வாய், சூரியன் இவங்களாம் நட்பு கிரகம். சுக்கிரன், புதன், சனி இவங்க அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஸோ இவங்களுடைய காலத்தை நம்ம ஒமிட் பண்ணணும். அப்போது சூரியன் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை, சூரியன் சந்திரன் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்புறம் கடைசியாக இன்னொரு கிரகம் யார்? குருவே தான். அவரே தான் நட்பு, அவரே சுப பலன்களை கொடுத்துருவார். அப்போ 4 நாட்கள், வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 4 நாட்கள் உகந்த நாட்கள் மீனராசிக்கு. சரி, இந்த 4 நாட்களில் உள்ள இன்னும் என்னென்ன ஹோரைகள் நல்லா இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த 4 கிரகங்களுடைய ஹோரைகள், குரு ஹோரை, சந்திர ஹோரை, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு டாப் கிளாஸ் ஒரு டைமு. கொஞ்சம் ஆவரேஜாக சூரிய ஹோரையும் செவ்வாய் ஹோரையும். அது என்ன ஆவரேஜ்? சூரியனும் செவ்வாயும் இயற்கையிலே பாவ கிரகங்கள், அதனால் அவங்க ஹோரைகளை எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? அது என்னென்ன ஹோரை? தொழில், அரசாங்கம், கனரக இயந்திரங்களை பயன்படுத்துறது, வீடு இடித்து கட்டுறது, அஸ்திவாரத்துக்கு தோன்றது, போர் போடுறது, தொழில் விஸ்தரிக்கிறது, உயர் அதிகாரிகளை பார்க்குறது, வம்பு வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கான ஆர்குமெண்ட்டை பண்ணுறது, வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறது, அரசாங்க வேலைக்கு படிக்கிறது, இன்டர்வியூ அப்ளை பண்ணுறது, ஆன்மீக காரியங்கள், தான தர்மங்கள் செய்கிறது, முருக வழிபாடு செய்கிறது, சிவ வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். விவசாயம் பண்ணுறது, செவ்வாய் ஹோரையில் விவசாயம் சூப்பராக இருக்கும். சூரிய ஹோரையில் அரசியல், அரசாங்க அதிகாரிகளை, அரசியல் சார்ந்த விஷயங்களை பார்க்குறதுக்கோ செய்கிறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான்.
சரிங்களா? மற்றபடி சந்திர ஓரையிலையும் குரு ஓரையிலையும் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம், அது ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது. சரி, இப்போது இந்த இந்த ஹோரைகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தரேன். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. செவ்வாய்க்கிழமை மீனராசியில் பிறந்திருக்கீங்க. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 to 1 அதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீல் சைன் பண்ண போகிறீங்க, ஒரு முக்கியமான நபரை பார்த்து. செய்யலாமா, செஞ்சால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்குமா, அதில் நன்மை நடக்குமா அப்படின்றதான் கேள்வி. கரெக்டாக? சரி, எப்படி அதை பார்க்குறது? முதல்ல செவ்வாய்க்கிழமை குருவுக்கு நட்பா பகையா? மீனராசிக்கு நட்பு. சரி, ஓகே. ஸோ ஒரு பிரச்சனை முடிஞ்சது. பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியங்கள் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனால் வேலை, அரசாங்கம், உத்தியோகம், கான்ட்ராக்ட், இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைப்புக்கான விஷயங்களை செய்யலாம். சரி, அப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறீங்க, அது ஓகே தான், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு யாரோட ஹோரையில் பண்ண போகிறீங்க? 12 to 1. 12 to 1 யாரோட வர? குரு வர, செவ்வாய்க்கிழமை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து குருவோட ஆதிக்கத்தில் இருக்கிற மீனராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு குரு நன்மை செய்வார், செவ்வாய் நன்மை செய்வார். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு டிசிஷன், முக்கியமான முடிவு எடுக்கணும். அது எத்தனை மணிக்கு? 12 to 1 எடுக்கணும். அது என்னை பற்றி, தொழிலை பற்றி எடுக்கணும். அப்போது கரெக்டு, செவ்வாய்க்கிழமை செய்யலாம் தொழிலுக்கு. 12 to 1 என்ன வர? சூப்பர், குரு ஹோர. அப்போ குருவோட ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நாளில் குருவோட ஆதிக்கம் பெற்ற ஹோரை அன்றைக்கி உங்களுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்கு அல்லது முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு டைம் வருது. இது எல்லா வகையிலும் பெஸ்ட்டு, தைரியமாக செய்யலாம், கவலை கிடையாது. எப்படி? இப்படி தான் நீங்கள் இதை டீகோட் பண்ணி உங்கள் காரியங்களை செய்யணும். இதே ஒரு ஒரு உதாரணத்துக்கு 11 to 12 இல்லை, 12 to 1 இல்லாமல் 11 to 12 இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது? திருப்பி அதே லாஜிக் அப்ளை பண்ணுவோம். என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மீனராசியில் இருக்கவங்களுக்கு குருவோடைய ஆதிக்கத்துக்கு எப்படி இருக்கும்? நல்லது தான், நட்பு கிரகம் தான் செவ்வாய். ஓகே, சரி. எதை பற்றி செய்ய போகிறோம்? தொழில். சரி, அப்போ அதுவும் ஓகே. அப்போ செவ்வாய்க்கிழமை செய்யலாம். சரி, யாரோட ஹோரையில் தான் கடைசி, யாரோட ஹோரையில் செய்ய போகிறோம்? 11 to 12 சனியோட ஹோரை. சரி, மீனராசிக்கு சனி யார்? அவ்வளோ நன்மை கிரகம் செய்கிற கிரகம் கிடையாது. ஓகே, அப்போ அது நெகட்டிவ். சரி, செவ்வாய்க்கு சனி யார்? அவ்வளோ நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. செவ்வாயும் சனியும் பகைவர்கள். அப்போ 11 to 12 செய்யலாமா? கூடாது, கையெழுத்து போடுறது கூடாது. ஆனால் 12 to 1 செய்யலாம். இப்படி தான் நீங்கள் இதை வந்து பார்க்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இனி ஹோரைகளை பற்றி சொல்ல நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. ஆனால் என்னுடைய பதிவு 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சு போயிடும். அதனால் நான் 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன விஷயங்கள் சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அட்டவணை எப்படி பார்க்குறது? கேலண்டரில் பின்னாடி லிஸ்ட் இருக்கும் பாருங்கள், ஹோரை டேபிள்னு ஒன்று இந்த தின கேலண்டர்லலாம் இருக்கும், பேக் சைடு. சரிங்களா? அட்டை மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு பேப்பர் எடுத்துங்க, வரிசையாக 7 நாள் எழுதிங்க. அதில் எந்த நாள்லாம் கட் பண்ணணும்? சனி ஆகாது, வேற என்ன, அதே மாதிரி புதன் ஆகாது, வெள்ளிக்கிழமை ஆகாது. ஸோ இந்த நாட்களை தவிர்த்துருங்க. பாக்கி நல்ல நாட்கள் இது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சூப்பர் நாட்கள், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. சுமாரான நாட்கள் இது செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், இதை வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த நாட்கள்லாம் ஆகாத நாட்களோ அதை விட்டுறணும். எந்த நாட்கள் உகந்த நாட்களோ அந்த 4 நாட்களை மட்டும் எடுத்துக்கணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன் எடுத்துட்டிங்களா? இப்போ அந்த நாட்களில் இந்த நான் சொன்ன இந்த டிக் பண்ணியிருக்கிற விஷயங்களை முதல்ல எழுதிக்கணும், அப்புறம் வட்டம் போட்டிருக்கிறது எழுதிக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பேப்பரில் இதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டிங்க, அந்த பேப்பர் லேமினேட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்க, டக்குன்னு பேப்பர் எடுத்து பார்க்கலாம். நல்ல நேரம், சுமாரான நேரம். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை, நல்ல நேரம், சுமாரான நேரம், நல்ல நேரத்தில் செய்யணும். ஓகே, ஃபைன். இல்லை முடியல, ஆனால் இன்றைக்குள்ளே சைன் பண்ணி ஆகணும், நல்ல நேரம் முடிஞ்சு. அடுத்து சுமாரான நேரமாவது இருக்குதா? இருக்குது, செவ்வாய் வாரம் இருக்குது, அதில் செய்யலாம். அப்படி தான் முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? சரி, இது வந்து உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வெற்றி அடையலாம். எல்லா காரியம்னா 10க்கு 8 வெற்றி அடையும், ஆனால் 10க்கு 10 வெற்றி அடையும். ஏன்னா விதிப்படி 10க்கு 10 ஜெயிக்கலாம் முடியாது யாராலையும். ஓகேங்களா? அது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. நம்மலாம் ஜோதிடத்தை நல்லா ஆய்வு செய்து ஒரு 80-70% தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? பாக்கி 20% கடவுள் விதி கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அதனால் ஆனால் 80% ஜெயித்தா பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம். சரி, ஓகே, பயன்படுத்தி பாருங்கள். ஒரு மாதம் எடுத்துங்க. நல்ல விஷயம் வீட்டில் ஏதாவது நல்ல செய்தி, சுப செய்தி, பணம் வருது அக்கௌண்ட்டுக்குன்னா அந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நைட்டு போய் வீட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே பாருங்கள், ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி நல்ல நேரம் நல்ல நல்ல செய்திகள் வந்தது, என்ன ஹோரையில் வந்தது, ஓகே. இதே மாதிரி 30 நாள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த ஹோரை நமக்கு பெஸ்ட்டு, எந்த ஹோரை ஒஸ்ட்டுன்னு. புரியுதுங்களா? நான் சொன்னதும் அதுவும் ஒத்து போச்சுன்னா சூப்பர். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்லேயே எழுதுங்க. ஒருவேளை இல்லை நான் சொன்னது எதுவுமே ஒத்து வரலையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ம ராசிக்கு ஒத்து வரல, அப்போ லக்னத்துக்கு பாருங்கள். ஓகே, மீன ராசி ஒத்து வரல, ஆனால் எனக்கு துலா லக்னம். ஸோ துலாத்துக்கு பார்க்கட்டும், பாருங்கள். ஒருவேளை அந்த லக்னத்துக்கான நேரங்கள் அந்த கிரகங்கள் நல்லா ஒத்து போச்சுன்னா அப்போ உங்களுக்கு லக்னம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். ராசியை விட லக்னம் வலுவாக இருக்குது, அதனால் லக்னப்படி செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, இது ஒரு டிஸ்க்ளைமர். என்ன டிஸ்க்ளைமர்? இந்த ஹோரைகள் நல்லா வேலை செய்யும், ஆனால் ராகுகால யமகண்டம் மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹோரைகளுடைய காலத்தை ராகுகால யமகண்டம் ஒரு 1.5 மணி நேரம் காலையில், அதாவது பகல் பொழுதுல 1.5 மணி நேரம் ராகுவும் கேதுவும் ரூல் பண்ணுவாங்க. அந்த டைமில் மட்டும் நல்ல ஹோரைகள் வந்து அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அப்போ ரிசல்ட் வராது, எதிர்மறையாக போயிடும். அதுதான் சொல்கிறதுக்கு வந்தேன். சரிங்களா? சரி, மற்றபடி வேறு ஒன்றும் நல்ல ஒரு பதிவு தான், தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. நீங்கள் மற்ற இது மாதிரி நான் வந்து நம்புங்கன்னு சொல்லலை, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு கமெண்ட்ஸ் சந்தேகங்கள் இருந்தால் எழுதுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா அதை முதல்ல எழுதுங்க, எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு. ஏன்னா அதுதான் மற்றவர்களை ஊக்குவிக்கும். சரிங்களா? சரி, தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்டில் கேட்காதீங்க, பதில் சொல்ல முடியாது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க, கன்சல்டேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கொள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.